இந்த ஃபோட்டோவை நல்லா பாருங்கள். இதில் இருக்கிற தசரா செட்டில் உள்ளவங்க ஏதோ போட்டியில் ஜெயிச்சு கப்பு வாங்கின மாதிரி ஒரு கப்பை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்ருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது. காளிச்சாமிக்கும் கபடி கப்புக்கும் என்ன சம்மந்தம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலிங்கிற ஊரில் இந்த தசரா செட்டு இருக்குது. இவங்க வந்து சத்திரக்குடிங்கிற ஒரு ஊருக்கு செட்டு அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற வாலிப பசங்க ஒரு 20 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பேய் பிடிச்சிருக்குது. பேய் மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள், உடம்பு சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த ஊர்லேருந்து அந்த பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துருக்காங்க. நிறைய கோடாங்கியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேய் ஓட்டுறதுக்கு என்னென்னலாமோ பண்ணி பார்த்துருக்காங்க. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அது வந்து எதுலேயுமே கேட்கவே இல்லையா. ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம செட்டு வந்து அந்த ஊருக்கு போகுது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இது அவ்வளோ ஒன்றும் பிரசித்தி பெற்றது கிடையாது. அங்கே வந்து இதை கொஞ்சம் நம்ப மாட்டாங்கன்னே சொல்லலாம். அப்போ வந்து அந்த சாமி ஆடிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க ஊர்லேருந்து. எங்கள் ஊர் பசங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. கபடி போட்டியிலலாம் முன்னாடி நிறையா ஜெயிச்சு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ஊர்லேருந்து கபடி விளாட்றதுக்கும் போகல. நிறைய பேருக்கு நோய் வாய் இருக்குது, பேய் பிடிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த தசரா வேஷம் போட்டு வந்தவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து பதிலுக்கு ஆக்ரோஷமாக, பயங்கர ஆக்ரோஷமாக சாமி ஆடி யாரெல்லாம் பசங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மந்திரிச்சிருக்காங்க. எலுமிச்சை பழம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி பேய் ஓட்டியிருக்காங்க. ஓட்டிட்டு அடுத்த வருஷம் நான் வரும்போது நீ வந்து எல்லாமே சரியாயிரும், எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஊர்க்காரங்களும் வந்து அடுத்த வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரியே சரியாயிடுச்சுன்னா நாங்கள் ஜெயிக்கிற கப்பை எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கே கொடுத்துட்றோம், கோவிலுக்கே கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே அடுத்த வருஷம் போகிறதுக்குள்ளே எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுச்சு. அதனால் நிறையா போட்டிகளில் விளாண்டு ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. அந்த கப்பெல்லாம் வந்துட்டு மறுபடியும் அந்த செட்டில் இருக்கிறவங்ககிட்டே கொடுத்துட்டு கோயில் காலிப்பறையிலையோ இல்லை கோயிலுக்கோ வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கிட்டே கொடுத்துட்டாங்க. அதை எவ்வளவோ டாக்டரையும் பார்த்துட்டு கோடாங்கிகள் மந்திரவாதிகள்னு எவ்வளவோ பேரை பார்த்து எதுவுமே கேட்காத ஒரு விஷயம் வந்து நம்ம தசரா முத்தாரம்மன் வந்து அருளால் கிடச்சது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உங்கள் ஊர்லேயும் உங்கள் லைஃப்லேயும் இதை விட பெரிய அதிசயமாக ஆச்சரியமான அதிர வைக்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். அதை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம்.